ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹெல்தியான மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபார் கிட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அவளை வச்சு நான் வந்து இங்கே ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு அவள் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அலாசிட்டு கொஞ்சமாக தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சோக் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அது ஊறுற நேரத்தில் நம்ம இப்போ மண் சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால நான் நெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த நெய்யில் வந்து தேவையான அளவு கேஷ்யூ நட் பீசஸ், முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி அதை வந்து தாளிக்க போட்டுக்கோங்க. கூட வந்து நான் பிளாக் கிரேப்ஸ் போட்டிருக்கேன். நம்ம பிளாக் கிரேப்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து நார்மல் ட்ரை கிரேப்ஸ் வரும்ல அந்த கிரேப்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து அதை சார்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த அவல் வந்து ஊறிடுச்சு பார்த்தீங்களா, அந்த போட்ட தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி இப்படி உதிரியாக வந்து ஊறி இருக்கும். இந்த அவலை வந்து இது கூட போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவு ஸ்வீட்னருக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். நம்ம வேணா பனங்கருப்பட்டி இல்லைன்னா நார்மல் வெல்லம் அது கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வந்து யூஸ்வலாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனிவே சுகர் இன் எனி ஃபார்ம் இஸ் நாட் குட், பட் ஸ்டில் நான் இந்த நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். என்னோட பையனுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நான் அப்புறம் வீட்லேயே ரெடி பண்ண நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லா ட்ரை நட்ஸும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தேவையான அளவு நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் டு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்த சூட்லேயே வந்து நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த அவலில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ வந்து இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.